வணக்கம்ங்க. இன்றைக்கி செட்டிஸ் டேஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா. இது கோகனட் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. சிக்கன், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், லெமன் ஜூஸ், கர்ட், உப்பு, கரம் மசாலா பவுடர், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், அது கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், காஷ்மீரி ரெட் சில்லிஸ். இது நம்ம கலர் வரத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். மிக்சியில் இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, காஷ்மீரி ரெட் சில்லிஸ், சீரகம், இப்போ இதோட தயிர், லெமன் ஜூஸ். தண்ணி ரொம்ப கம்மியாக தேவைன்னா சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த பேஸ்ட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக தான் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் வந்திருக்கு, நல்லா திக் பேஸ்ட்டாக. ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விடும், அதனால் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ எவ்வளோ டீப் ரெட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது இதோட உப்பு, கரம் மசாலா தூள், ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், கடலை மாவு, சோள மாவு, அது கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கணும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, இவ்வளோ திக்காக இருக்கணும். ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விடும், அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதோட நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இப்போது சிக்கனில் எல்லா மசாலா நல்லா கோட்டாராமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை அப்படியே 2 மணி நேரம் விட்டுடலாம். நல்லா 2 மணி நேரம் ஊறணும், இல்லைனா மினிமம் 1 ஹவராவது ஊறணுங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கோகனட் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறப்போ சிக்கன் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி தனித்தனியாக சிக்கன் எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். ஆயில் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். உங்கள் செட்டிஸ் டேஸ்ட்டில் செய்கிற ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மீடியம் ஹீட் ஆயிலில் சிக்கன் நல்லா குக் ஆகிற மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணுங்க. பாருங்கள், நம்ம கலர் ஆர்டிஃபிஷியல் கலரெல்லாம் எதுவும் சேர்க்கல. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லிஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கலருக்காக. எவ்வளோ டீப் ரெட்டில் வந்திருக்கு. நீங்களும் இந்த சிக்கன் சுக்கா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு சாஃப்ட் அண்ட் டேஸ்டி சிக்கன் சுக்கா ரெடி. மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேனுங்க. நன்றி.